ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் அப்படின்ற பொதுவான ராசி பலன்கள் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கும் நேரம் மிச்சமாகும். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சந்ததாரராக மாறாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. நிறைய பேர் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தலை. ஸோ அனைவருமே செக் பண்ணிக்கோங்க நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு. இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி 2023 வருடங்க வியாழக்கிழமை. ஆங்கில மாதத்தில் இது கடைசி தினம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதத்தில் லாஸ்ட் டேட் இன்னைக்கு. மேலும் தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 14ஆம் நாளுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே பாயாக இருக்கீங்களோ இல்லை பர்த்டே கேர்ளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் அனைவரிசை தினமாக, அதாவது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் 11ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவானும் 5ஆம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அதிகமான லாபகரமான சூழ்நிலையில் அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான தன லாபம் நிறைந்து காணப்படும் நண்பர்களே. உங்களது சொத்து பிரச்சனைகள் பெரும்பாலானவை இன்றைய தினம் தீரக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நேராக நிமிர்ந்து உட்கார்வது, மேலும் உங்களது பர்சனாலிட்டி மேம்படுத்துவது போன்ற விஷயங்களை நீங்கள் அதிகமான ஈடுபாடு செலுத்தலாம். அதன் மூலமாக உங்களது பர்சனாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே. கணவன் மனைவி கிடைக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, நல்ல ஒரு பாண்டிங் அதிகமாகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. நல்ல லாபகரமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய அல்லது குறையக்கூடிய வாய்ப்புகளாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். எனவே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கீங்க, நல்ல ஒரு புரிதல் ஏற்படும், அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் இன்னைக்கு உங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளை எங்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்று தினம் இல்லற வாழ்க்கை தித்திப்பாக அமையக்கூடிய ஒரு நாள். சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே இப்பொழுது நிறைவேறும். உங்களது இல்லத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும், திருமணம், காது குத்து போன்ற சுபகாரியங்கள் நடத்தணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு தயங்காமல் மேற்கொள்ளலாம். இன்னைக்கு அது உங்களுக்கு சிறப்பாக அந்த எண்ணங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய நல்ல யோகத்தை பெறுவீங்க. சுபகாரிய எண்ணங்கள் எல்லாமே கைகூடும். எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க பணிகளை புதிய ஆர்வம் பெருகக்கூடிய நல்ல யோகத்தையும் நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. எனவே அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களே. அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். உங்க பணி நிமித்தமாக இன்று தினம் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சில சூழல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் இருக்கு நண்பர்களே. ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது தான் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நீங்கள் அதுக்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்க. உங்கள் பர்சனாலிட்டி எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமோ அதை இன்றைக்கி நீங்கள் தயங்காமல் செய்யலாம் நண்பர்களே. அதற்கான காரியங்களை இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் நண்பர்களே. ஆனால் செலவுகள் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் சேவிங் செய்கிறதுல கொஞ்சம் கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. நீங்கள் செலவுகளை மட்டும் எது செலவு அவசியமான செலவு, எது அனாவசிய செலவுன்னு வகைப்படுத்தி செலவு பண்ணுங்கள். இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக அமையும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை காதல் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொஞ்சம் அமைதி காக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. ஏன்னா இலையுதிர் காலங்களில் பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து இலைகள் ஒவ்வொன்றாக விழுந்து காலியாக இருங்கிறதுனால அந்த மாதிரியான சூழ்நிலைகள் காதல் வாழ்க்கையில் இருக்கிற நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக இருங்க. காதல் வாழ்க்கையில் நீங்களாகவே எதுவும் பேசி அல்லது தேவையில்லாத செயல்களை செய்து குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். புத்திசாலித்தனமாக அமைதியாக இருக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் தேவையான நபர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் உயர்த்திக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். எனவே தக்க தருணத்தில் டைமிங்கில் நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் போது உங்களால் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ உங்களாலேயும் முடியும் அப்படின்றதுனால நீங்கள் உதவிகளை தாராளமாக மற்றவங்களுக்கு செய்யுங்க. அதன் மூலமாக நீங்கள் கெத்தான ஒரு நபராக மாறிக்கொள்ள முடியும். நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் கட்டாயமாக பெற முடியும் நண்பர்களே. இந்த தினம் நீங்கள் அதற்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். யாருக்காவது உதவி தேவைன்னா டக்குன்னு யோசிக்காமல் செய்யறதா நல்லது நண்பர்களே. உங்கள் சொந்த பந்தங்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக
திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன டென்ஷன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இல்லற வாழ்க்கையில நீங்க மத்தவங்க தலையீட்டை முடிந்த அளவுக்கு குறைச்சுக்கிறது தான் நல்லது. மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நீங்க எதுவுமே செயல்படக்கூடாதுங்க. உங்களுடைய சொந்த சிந்தனைகள் செயல்படணும் அல்லது அமைதியா இருந்தது நல்லது. குடும்ப வாழ்க்கையில இனிமையை பேணி பாதுகாக்கிறதுக்கு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா போதும். மத்த சொந்த பந்தங்கள், நண்பர்களை உங்க திருமண வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக உள்ள புகுத்தி அனுமதிக்காதீங்க. அதன் மூலமாக நல்ல ஒரு ஒற்றுமை உங்க வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு எல்லார் வாழ்க்கையில கிடைக்க நீங்கள் மத்தவங்க தலையீட்டை அனுமதிக்க கூடாது நண்பர்களே. இப்பொழுது எந்த விதமான சுபவகை பேச்சுவார்த்தைகளும் நடத்துங்க. உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்க பேச்சு திறமை இன்னைக்கு அதிகரிக்கும். பக்குவமா பேசி உங்க காரியங்களை நீங்க சாதித்துக் கொள்ள முடியும். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு சொந்த ஊருக்கு போகணுங்கிற மாதிரியான எண்ணங்கள் இன்னைக்கு ஏற்படும். பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. சில சொந்த பந்தங்கள் சில பேர் உங்ககிட்ட உதவி கேட்டு வரும்போது தக்க தருணத்துல நீங்க உதவி செய்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு கெத்தான வாழ்க்கை காத்திருக்க நண்பர்களே. மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும். குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இன்னைக்கு நல்ல சந்தோஷம் உண்டு. எனவே குடும்பத்துல இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகும். மத்தவங்க தலையிட்ட மட்டும் அனுமதிக்காதீங்க. வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய வருமானங்கள் ஈட்டக்கூடிய நல்ல யோகம் தான் இருக்கிறது. உங்க வியாபாரத்தை சின்னதா இருக்கக்கூடிய பிசினஸ் பெருசா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். சின்ன கடையா இருக்கிறது பெரிய கடையா மாத்துறது அல்லது புதுசா பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்ற வேலைகளும் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க, அற்புதமான ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இன்னைக்கு உங்கள் பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். உங்க குழந்தைகள் வழியிலும் உங்களுக்கு சந்தோஷமான நல்ல சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு பயணங்களை தவிர்க்க வேண்டாம். பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் நீங்கள் பச்சை நிறத்தை பயன்படுத்தலாங்க. கிரீன் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களே. இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது தொடர்பான விஷயங்களை நீங்க ஈடுபடும் போது அந்த பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபகரமான நல்ல சூழ்நிலை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்க. இல்லற வாழ்க்கை தித்திப்பாக இன்றைய தினம் ஒற்றுமையாக அமையும். நல்ல ஒரு புரிதல் உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. மற்றவங்க தலையிட்ட மட்டும் நீங்க குடும்ப வாழ்க்கையில அனுமதிக்காதீங்க. அதன் மூலமாக நன்மைகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள்க இன்றைய தினம். சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு எழுத்து இலக்கியம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படும். உங்க குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். நல்ல தருணங்கள் ஏற்படும் நண்பர்களே. மகிழ்ச்சியில் உங்கள் குழந்தைகள் மூலமாக இருக்கிறது. எழுத்து இலக்கியம் சார்ந்த துறைகள் ஆர்வம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலகம் தொடர்பான பணிகள் பயணங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. உங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருகிட்டையும் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. அதனால குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கும். நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். அற்புதமான ஒரு நாள்ங்க. லாபகரமான ஒரு நாள் சொல்லலாம். இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். இந்த தினம் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக நல்ல ஒற்றுமை நிறைந்ததாக, கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடியதாக அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.